எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி இந்நேரம் எங்கள் அப்பா பொட்டாட் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க. நானே என் தம்பியும் பண்ணுறது அப்பாட்ட ஓடியாடி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு தான் திடீர்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது. இங்கே தான் பக்கத்தில் சலங்கையாட்டம் வள்ளி கும்மியெல்லாம் ஒரே நாள் நடக்குதுன்னு. சரி போய் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு எங்கள் அப்பாட்ட கேட்டால் எங்கள் அப்பா ஒரே வச்சு இந்நேரத்தில் யாரும் கூட்டிகிட்டு போகிற கம்முன்னு போட்டாட்டு சாப்பிட்டு தூங்குன்ட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு நானும் என் தம்பியும் உட்காந்து பிளான் போட்டால் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அப்பா போகலான்னு ஒரு வழியாக எங்கள் அப்பா சரி அப்படின்னா. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. என்னடா கண்டிஷன் பார்த்தா உடனே என் தம்பிகிட்ட புக் எடுத்து படி கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க. என்னைக்கு இல்லத்தினால சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதோ ஒன்று படித்து சொல்லிடுவேன்னு சொல்லி புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு எங்கள் அப்பா சரி இப்படியாவது பையன் படிக்கிறானே பொக்கன்னு போயிடுவான்னு கூட்டிகிட்டு போகலான்னு வண்டி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரே குஷி, எடுறா வண்டின்னு கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தா திடீர்னு எங்கள் வீட்டு காரத்தில் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் தான் எங்கள் அப்பா சொல்கிறாங்க வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் அடிச்சது கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி நேர் வண்டி பெட்ரோல் பங்குக்கு விட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் அப்படியே பாத யாத்திரை போகிறவங்களாம் நடந்து வந்தாங்க. அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசி சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டே இருக்கிறோங்க, தடம் தீரவே மாட்டேங்குது. சரி பட்டாசுலாம் வெடிக்கிறது தெரியுது, அப்படியே லைட்டு கண்ணுக்கு தெரியுதுன்னு நாங்களும் போயிட்டே இருக்கிறோங்க. போகும்போது தடம் போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு தான் லைட்டு போட்டாங்களோ, கிட்டத்தட்ட வெகு தூரம் அந்த லைட்டு போட்டிருந்தாங்க. நாங்களும் சரி அவ்வளோதான் வந்தாச்சுன்னு பார்க்குறோம், போயிட்டே இருக்குது. தடமே தீர மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு லைட் போட்டு வச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. எப்படியோ இப்போ தங்க கலர் லைட்டில் தெரியுது. அப்படியே கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் கூட சரி காட்டுக்குள்ள கூட்டமாக இருக்காதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். சுற்றி அப்படியே கலராக லைட் போட்டு எல்லாம் அழகாக. நாங்கள் போகும்போது ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்ததுங்க. அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை என்ன அவசரமோ தெரியல. எங்கள் அப்பாவை பிடிச்சி என் தம்பி எடுத்துகிட்டு போகிறோம். அதை விட்டுட்டு 2 பேர் அந்த வாரத்தில் வராங்க.
ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, காலை மாடெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஃபுல் வீடியோஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாளிகைக்குள்ளே அந்த வழியே இருவருமே வழி நடப்போம். கந்த வேளாண் மாடு வள்ளி மீனிலே காதல் கொண்டேதாதும் தைரை மயில் வாகனத்தை விட்டு மன்னவர் வந்தே ஆளோளம் ஆளோளம் சத்தம் பாரன். அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.